السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. قال نبينا صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றாத பெருங்கருணையும் எம்பெருமானார் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரத்தை தம்மால் இயன்றளவு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்களின் மீதும் தாபியங்கள் மீதும் தபா தாபியங்கள் மீதும் அல்லாஹ் நம் மீது கடமையாக்கிய இந்த ஜுமாவை நிறைவேற்றுவதற்காக அமர்ந்திருக்கும் உங்கள் மீதும் என் மீதும் என்றும் இல்லவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய இந்த ஜுமா உரை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்கள, அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் தன்னுடைய சஹாக்களுக்கும் இந்த உம்மத்திற்கும் நபித்தோழர்கள் எங்கெல்லாம் ஒன்று கூடுவதற்குண்டான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதோ அந்த இடத்திலெல்லாம் இந்த சமுதாயத்திற்கு செய்ய வேண்டிய உபதேசங்களை அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் செய்து கொண்டே இருந்தார்கள். தொழுகை முடிந்ததற்கு பின்பாக ஒரு 10 நபர்கள் ஒன்று கூடுகிறார்களா, அந்த 10 நபித்தோழர்களுக்கு என்ன தகவல்களை சொல்ல வேண்டுமோ, இந்த உம்மத்திற்கு என்ன தகவல் தேவைப்படுகிறதோ, தொழுகை முடிந்ததற்கு பின்பாக நபித்தோழர்கள் இருக்கக்கூடிய சபையில் அந்த இடத்தில் நபி அவர்கள் பதிய வைப்பார்கள். போர்க்களத்திற்காக நபித்தோழர்கள் ஒன்று கூடுகிறார்களா, அந்த இடத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த சமுதாயத்திற்கு செய்ய வேண்டிய உபதேசத்தை செய்வார்கள். இப்படி எங்கெல்லாம் நபித்தோழர்கள் ஒன்று கூடுகிறார்களோ அங்கே எல்லாம் நபி அவர்கள் மார்க்கம் சார்ந்த தகவல்களை சொல்லாமல் இருக்க மாட்டார்கள். இது நபி அவர்களுடைய ஒரு வழக்கம். அந்த வழக்கத்தில் நபி அவர்கள் எந்த ஒரு உபதேசத்தை செய்வதற்கு ஆரம்பித்தாலும் கூட ஒரு 3 வசனத்தை சொல்லாமல் ஆரம்பிக்க மாட்டார்கள். நபி அவர்கள் நிறைய உரைகளை நிகழ்த்தி இருக்கிறார்கள். மார்க்கம் சார்ந்த விஷயங்கள், உலகம் சார்ந்த விஷயங்கள், மறுமை சார்ந்த விஷயங்கள், மறுமையினுடைய அச்சம் சார்ந்த விஷயங்கள், எல்லா இடங்களிலும் எல்லா விதத்தை பற்றியும் நபி அவர்கள் நபித்தோழர்களுக்கு மத்தியில் பேசி இருக்கிறார்கள். அப்படி பேசுவதற்கு ஆரம்பிக்கின்ற பொழுது ஒரு 3 வசனத்தை சொல்லிவிட்டு தான் நபி அவர்கள் அந்த உரையையே ஆரம்பிப்பார்கள். என்ன வசனம்? முதலில் அல்லாஹ்வை பற்றி எதையெல்லாம் போற்றி புகழ வேண்டுமோ, அல்லாஹ்வுடைய தன்மையை பற்றி எதுவெல்லாம் பிரம்மாண்டமாக இருக்கிறதோ அனைத்தையும் சொல்லி முடிப்பார்கள். சொல்லி முடித்துவிட்டு முதல் வசனமாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்வார்கள்: யா அய்யுஹன் நாஸு தக்கூ ரப்பக்கும் அல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா. உங்களை ஒரே ஒரு ஆணிலிருந்தும் ஒரே ஒரு பெண்ணிலிருந்தும் உங்களை படைத்த அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சுங்கள். முதல் வசனம். இரண்டாவது வசனம்: யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் ஹக்க துகாத்திஹி. நம்பிக்கை கொண்ட மக்களே, நீங்கள் உங்களுடைய இறைவனை அஞ்சுங்கள், அஞ்ச வேண்டிய விதத்தில் அஞ்சுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வ கூலு கௌலன் சதீதா. நம்பிக்கை கொண்ட மக்களே, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சுங்கள், நீதமான சொற்களையே நீங்கள் பேசுங்கள். இந்த 3 வசனத்தையும் சொல்லாமல் நபி அவர்கள் எந்த ஒரு உரையையும் ஆரம்பிக்க மாட்டார்கள். அப்படி இந்த 3 வசனத்தில் என்ன இருக்கிறது? அடிப்படை தகவலாக யா அய்யுஹன் நாஸு தக்கூ, மனிதர்களே அல்லாஹ்வை அஞ்சுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹ்வை அஞ்சுங்கள். எல்லா வசனத்திலுமே அந்த 3 வசனங்களுடைய ஆரம்பங்களிலும் அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய விஷயத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஆரம்பத்தில் பதிய வைக்கிறார்கள். இறையச்சம் என்பது எல்லா முஸ்லிம்களுக்கு வேண்டும். அந்த இறையச்சத்தை தூண்டுவதற்காகத்தான் மார்க்க உரைகள் நிகழ்த்தப்படுகிறது. அந்த உரைகளுடைய ஆரம்பத்தில் இந்த தகவலை நிச்சயமாக முன்வைக்க வேண்டும் என்பதற்காக நபி அவர்கள் இந்த வசனங்களை சொல்லாமல் ஆரம்பிக்க மாட்டார்கள்.
உரைகள் மட்டுமா? நமக்கு சொல்லப்பட்ட வணக்க வழிபாடுகள், தொழுகையை எடுத்துக் கொள்ளுங்கள். எந்த அளவிற்கு மார்க்கம் அதை வலியுறுத்துகிறது? ஒரு கண் தெரியாத நபித்தோழர் நபி அவர்களிடத்தில் வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதரை, ஃபஜ்ர் நேரத்தில் பள்ளிவாசலில் வாங்க சொல்லப்படுகிறது. என்னை பள்ளிவாசலுக்கு அழைத்து செல்வதற்கு யாருமே இல்லை, கண் தெரியாதவனாக இருக்கிறேன். ஃபஜ்ர் நேரத்தில் தனியாக என்னால் பள்ளிவாசலுக்கு வர முடியவில்லை. எனக்கு நீங்கள் சலுகையை தாருங்கள், நான் என்னுடைய கடமையான தொழுகையை வீட்டிலேயே நான் தொழுது கொள்கிறேன். ஆரம்பத்தில் நபி அவர்கள் அனுமதி தருகிறார்கள். சரி, வீட்டிலே தொழுது கொள்ளுங்கள். வந்த கண் தெரியாத சஹாபி திரும்பி செல்லுகின்ற பொழுது மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த கண் தெரியாத நபித்தோழரை அழைக்கிறார்கள். அழைத்து கேட்கிறார்கள், ஃபஜ்ரினுடைய பாங்கனுடைய சத்தம் உங்களுடைய காதில் விழுகிறதா? ஃபஜ்ர் பாங்கு சத்தம் உங்க வீடு வரைக்கும் கேட்கிறதா? இப்பொழுது அந்த நபித்தோழர் சொல்கிறார், நாம் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, ஏன்னா ஃபஜ்ர் நேரத்தை பொறுத்த வரைக்கும் பாலைவன பூமியில சின்ன ஒரு சத்தம் வந்தால் கூட பயங்கரமாக கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. பள்ளிவாசலுக்கு மேலே ஏறி நின்று பாங்கை சொல்லுகின்ற பொழுது எவ்வளவு தூரத்திற்கு அது கேட்கும்? நபித்தோழர் சொல்லுகிறார், ஆம் அல்லாஹ்வுடைய தூதரே, பாங்கனுடைய சத்தம் என்னுடைய வீட்டில் கேட்கிறது. இப்பொழுது நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், அப்ப பள்ளிவாசலுக்கு வந்துருங்க. பாங்கு சத்தம் கேட்கிறது என்றால் கண் தெரியாத நபித்தோழராக இருந்தாலும் கூட பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு வந்தே ஆக வேண்டும். இக்கட்டான ஒரு சூழ்நிலை, தொழுவதற்குண்டான வாய்ப்பே இல்லை. போர்க்கால அறிவிப்பை அறிவிக்கப்படுகிறது. பலஸ்தீனிய மக்கள் இப்போது பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களே, நிம்மதியாக உண்ண முடியாமல். நேற்றைய தினம் ஒரு சிறுவன் ஒரு பதிவை வெளியிடுகிறார். கீழே கிடக்கிற மண்ணை எடுத்து தன்னுடைய வாயில் போட்டுவிட்டு சொல்லுகிறார், எங்கள் உண்ணுவதற்கு உணவில்லை. அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் கூட அச்சநேர தொழுகை என்று ஒரு தொழுகையை மார்க்கம் நமக்கு கடமையாக்கி இருக்கிறது. ஸலாத்துல் ஹவ்ஃப், ஒரு ரக்காயத்தாவது தொழுதே ஆக வேண்டும். ஃபஜ்ராக இருந்தாலும், முஹராக இருந்தாலும், அஸராக இருந்தாலும் ஒரே ஒரு ரக்காயத்தாவது தொழுதே ஆக வேண்டும். காரணமே சொல்ல முடியாது. வெளியூர்களுக்கு பயணத்திற்கு செல்லுகிறோம், சிரமமாக இருக்கிறது, சுருக்கி சேர்த்து தொழுகுங்கள். தொழுகை இல்லாமல் இருப்பதற்கு வாய்ப்பே மார்க்கம் தரவில்லை. ஏன் தொழுகை தொழுகை என்று தொழுகை விஷயத்தில் இவ்வளவு ஆர்வம் காட்டுகிறது, இவ்வளவு கடுமை காட்டுகிறது? தொழுகையினுடைய அடிப்படையே அல்லாஹ்வை நினைத்து பார்ப்பது, அவ்வளவுதான். பள்ளிவாசலுக்கு வருகிறோம், அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டுகிறோம். தக்பீர் கட்டிய உடனே அல்லாஹ்வுடைய சிந்தனை வருகிறது, அல்லாஹ்வை நினைத்து பார்க்கிறோமே. மற்ற நேரத்தில் எப்படியெல்லாம் இருந்து கொள்வோம், தொழுகை என்று வருகின்ற பொழுது உள்ளத்தில் ஒரு பயம் ஒன்று ஏற்படுகிறது, இறையச்சம். அதைத்தான் மார்க்கம் தூண்டுகிறது. வெறுமனே இறையச்சத்தோடு இருங்கள் என்று சொல்லிவிடாமல் அதற்குண்டான வழிவகையையும் மார்க்கம் சொல்லுகிறது. தொழுகையில் ஒரு புறம், நோன்பை எடுத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்ட மக்களே, குதிப அலைக்குமுஸ் ஸியாம், நோன்பு உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயங்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதே போன்று உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக தெரியுமா? லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் உங்களுடைய இறைவனை அஞ்சுவதற்காக, இறையச்சத்தோடு இருப்பதற்காகத்தான் அல்லாஹ் உங்களுக்கு நோன்பை கடமையாக்கி இருக்கிறான். எங்கு பார்த்தாலும் இறையச்சம் தான். ஹஜ்ஜை எடுத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், உதாரணத்திற்கு தமிழ்நாட்டில இருந்து ஒரு ஆள் ஹஜ்ஜுக்கு போறார். ஹஜ்ஜிற்காக செல்லுகின்ற பொழுது வெறுமனே ஆள் போயிட முடியுமா? இன்றைய காலகட்டத்தில் எடுத்துக்கொண்டால் கூட அதற்கென்று நிறைய பொருளாதாரத்தை செலவு செய்ய வேண்டும். அங்கே செல்வதற்குண்டான ஏற்பாடுகளுக்காக ஆடைகளை எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அன்றைய காலகட்டத்தில் கூடுதலாக உணவையும் சேர்த்து எடுத்து செல்ல வேண்டும். மதீனாவிலிருந்து போனாலும் சரி, தமிழகத்திலிருந்து போனாலும் சரி, உணவுகளையும் சேர்த்து எடுத்து செல்ல வேண்டும் அன்றைய காலகட்டத்தில். அதை வைத்து அல்லாஹ் சொல்லுகிறார், ஒத்த சவ்வது, நீங்கள் ஹஜ் செல்வதற்காக எதுவெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுகிறதோ அனைத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். நல்ல கட்டுச்சாலங்களை கட்டிக் கொள்ளுங்கள், நல்ல உணவுகளை எடுத்துக் கொள்ளுங்கள், நல்ல ஆடைகளை எடுத்துக் கொள்ளுங்கள், பயண ஏற்பாடுகளை நீங்கள் சிறப்பாக செய்யுங்கள். நீங்கள் எடுத்து செல்லக்கூடிய விஷயங்களிலேயே மிகவும் சிறந்தது எது தெரியுமா? இன்ன கைர சாதி தக்குவா,
நீங்கள் எடுத்து செல்லக்கூடிய விஷயங்களிலேயே மிகவும் சிறந்தது உங்களுடைய இரையச்சம் தான். நல்ல சாப்பாடு ஹஜ்ஜுக்கு போகும்போது எடுத்துட்டு போறோம், சிறந்ததல்ல. நல்ல ஆடைகளை ஹஜ்ஜிற்கு செல்வதற்குண்டாக எடுத்து செல்கிறோம், சிறந்ததல்ல. இங்கிருந்து ஆரம்பிக்கின்ற பொழுது இரையச்சத்தோடு செல்ல வேண்டும். அல்லாஹ்விற்காக உள தூய்மையோடு இந்த ஹஜ்ஜை நான் செய்கிறேன், உள்ளத்தில் நினைக்கிறோமே, அல்லாஹ்வை அஞ்சுகிறோமே, இந்த இரையச்சம் தான் இருப்பதிலேயே ஆக சிறந்தது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எல்லா வணக்க வழிபாடுகளும் இரையச்சத்தை மையமாக வைத்துதான் இருக்கிறது. சமீபத்தில் ஹஜ் பெருநாளை கடந்து வந்தோம். அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? லை யனால அல்லாஹ் லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும். நல்ல ஒரு 50,000 1 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு ஆடையோ ஒரு மாட்டையோ வாங்குகிறோம். ஆடுகளை வாங்கி அறுக்கிறோம். அப்படி அறுக்கக்கூடிய ஆடுகளுடைய ரத்தம் அல்லாத போதா? அந்த இறைச்சியிலும் மாதத்திற்கு அல்லாஹ்விற்கு எடுத்து செல்லப்படுகிறதா? 2 மாசம் ஆனாலும் 3 மாசம் ஆனாலும் உப்பு கண்டை போட்டு சாப்பிடுறது நம்ம தான். அந்த ரத்தம் குப்பையிற்கு செல்லுகிறது. அந்த ஆட்டில் இருக்கக்கூடிய மாட்டில் இருக்கக்கூடிய தோள்கள் எல்லாம் ஏழைகளுக்கு செல்லுகிறது. இதுல அல்லாஹ்விற்கு ஏதாவது ஒரு ஃபாயிதா இருக்குதா? ஆடை அறுக்கிறோம், வெளியே யாருக்குமே கொடுக்க மனசு இல்லை, நீயே வச்சு தின்னாலும் சரின்னு மார்க்கம் சொல்லுது. நீங்களே வைத்து சாப்பிடுகிறீர்களா? தாராளமாக சாப்பிடுங்கள். ஏன்? அந்த பிராணியினுடைய இறைச்சியோ அந்த பிராணியினுடைய ரத்தமோ அந்த பிராணியினுடைய சதையோ எதுவும் அல்லாஹ்விடத்தில் செல்லுவதில்லை. உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற இறையச்சம் மட்டும்தான் அல்லாஹ்விடத்தில் செல்கிறது. இந்த பிராணியை அல்லாஹ்விற்காக உள தூய்மையோடு நான் அறுத்து பலியிடுகிறேன். உள்ளத்தில் ஒரு இறையச்சம் இருக்கிற, இதைத்தான் அல்லாஹ் பார்க்கிறான். ஆடு பெரிய ஆடா இருக்குது, அதனால அவனுக்கு நன்மை அதிகம், அல்லாஹ் தீர்மானிக்க மாட்டான். அப்ப எந்த வணக்க வழிபாடுகளை மார்க்கம் செய்ய சொன்னாலும் கூட அதுல இருக்கிற அடிப்படை நோக்கம் என்பது இறையச்சம் தான். இறையச்சம் இறையச்சம் என்று மார்க்கம் ஏன் இவ்வளவு தகவல்களை நமக்கு எடுத்து சொல்லுகிறது? சுகிலான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களிடத்தில் ஒரு விஷயம் சம்பந்தமாக கேட்கப்படுகிறது. அன் அக்ஸரிமா யுதுஹினு நாஸல் ஜன்னா. சில மனிதர்கள் வருகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை, மனிதர்களை அதிகமாக சொர்க்கத்திற்கு நுழைக்கக்கூடிய விஷயம் எது? மனிதர்களால் நாளை மறுமையில சொர்க்கத்திற்கு செல்வார்கள். அப்படி சொர்க்கத்திற்கு செல்லுகின்ற பொழுது எந்த விஷயம் மனிதனை அதிகமாக சொர்க்கத்திற்குள்ளே நுழைக்கும்? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், தக்வல்லாஹ் வ ஹுஸ்னுல் குலுக். 2 விஷயம். ஒன்று இறையச்சம், இன்னொன்று நற்குணம். இந்த 2ம் தான் ஒரு மனிதனை சொர்க்கத்திற்குள்ளே நுழைய வைக்கும். அடுத்த நபி தோழர்கள் கேட்கிறார்கள், அக்ஸருமா யுதுஹிலு நாஸன் நார். அல்லாஹ்வுடைய தூதரே, மனிதனை அதிகமாக நரகத்திற்கு நுழைய வைப்பது எது? இறையச்சமும் நல்ல குணங்களும் ஒரு மனிதனை சொர்க்கத்தில் கொண்டு போய் தள்ளிவிடும். நிம்மதியான வாழ்க்கையை மறுமையில் அவன் வாழ்வான். அதே போன்று ஒரு மனிதனை அதிகமாக நரகத்திற்கு தள்ளுவது எது? நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், அல் ஃபமு அல் ஃபர்ஜ். ஒரு மனிதனுடைய நாவும் அவனுடைய கருப்பும் தான் அவனை நரகத்திற்கு தள்ளுகிறது. இறையச்சம் சரியான முறையில் இருந்ததையானால் நாவையும் கருப்பையும் சரியான முறையில் பேணி வாழுவோம். இறையச்சம் இல்லையா, வாயை என்னென்ன விஷயங்களுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடாதோ எல்லா விஷயங்களுக்கும் பயன்படுத்துவோம். குறிப்பாக பெண்கள் வீட்டில் எந்த ஒரு வேலை இல்லாமல் இருக்கிறார்களா? கணவர் வீட்டில் இல்லை, பிள்ளைகள் வீட்டில் இல்லை, வேலையெல்லாம் முடித்ததற்கு பின்பாக வீட்டில் சும்மா இருப்பாங்க. சில மணி நேரங்கள் என்ன செய்வாங்க? குர்ஆனை எடுத்து ஓதுவார்களா? மார்க்கம் சார்ந்த உரைகளை கேட்பார்களா? நிச்சயமாக கிடையாது. ஒரு சபை ஒன்று வீட்டு வாசலில் கூட்டப்படும். என்ன சபை? அங்க உட்கார்ந்து குர்ஆன் வசனத்தை பேசுவாங்களோ? பக்கத்து வீட்டு காம்பவுண்ட்ல என்ன நடந்துச்சு, பக்கத்து ஏரியாவில் என்ன நடந்துச்சு, இவன் என்ன பண்ணா, அவன் என்ன பண்ணா, இவன் என்ன பண்ணா, அவ என்ன பண்ணா, வெறுமனே நபி அவர்கள் சொல்லிவிட்டார்கள். ஒரு மனிதரை நரகத்திற்கு தள்ளுவது அவனுடைய வாய் என்று ஒற்றை வார்த்தையில் சொல்லிவிட்டார்கள். அதனுடைய விரிவாக்கத்தை எடுத்து பாருங்கள். புறம்
பேசுவதாக இருக்கட்டும், குறை சொல்வதாக இருக்கட்டும், ஒரு விஷயத்தை துருவி துருவி ஆராய்வதாக இருக்கட்டும், அடுத்தவருடைய குலத்தை கோத்திரத்தை தவறாக சித்தரிப்பதாக இருக்கட்டும், எல்லா வேலையும் செய்வது நம்முடைய நாவுதான். நாவு நினைத்தால் நம்மை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும், இதே நாவு நினைத்தால் நம்மை நரகத்திற்கும் அழைத்து செல்லும். கடுமையான வார்த்தைகளை அல்லாஹ் சொல்லுகிறான், கடுமையான உதாரணங்களை அல்லாஹ் சொல்லுகிறான். எல்லாத்தையும் கேட்டுவிட்டு மீண்டும் மீண்டும் அதே பாவத்தில் போய் விழுகிறோம் என்றால் என்ன காரணம்? இன்றைக்காவது யோசித்து பார்த்திருக்கிறோமா? அல்லாஹ்வின் மீது நாம் வைக்கக்கூடிய இறையற்ற விஷயத்தில் இன்றைக்கு சரியில்லாமல் இருக்கிறோம். அல்லாஹ்வின் மீது அச்சம் இருக்கின்ற பொழுது அடுத்தவனை பற்றி நம்ம பேசுவோமா? முதல்ல ஒரு மனிதன் இல்லாத நேரத்தில் அவனை பற்றி பேசுவதற்கு நம்மை தூண்டுவது என்ன காரணம்? இறையச்சம் இல்லை, அதுதான். அல்லாஹ் தூக்கி நரகத்தில் போட்டுருவானே. ஒருவன் இல்லாத பொழுது அவனை பற்றி பேசினால் அவன் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டானே. மறுமையில ஒரு பெரும் குற்றமாக நாம் நிறுத்தப்படுமே. சிந்திக்கிறோமா? இறையச்சம் இல்லாமல் போனதின் விளைவு இன்றைக்கு சமுதாயம் இது மாதிரியான சீரழிவில் சென்று கொண்டு இருக்கிறது. இன்னொன்று என்ன? அல் ஃபர்ஜ், கருப்பு. இந்த கருப்பு நினைத்தால் நம்மை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும், இல்லையா நம்மை நரகத்தில் கொண்டு போய் தள்ளிவிடும். அன்றாட செய்தித்தாள்களை படிக்கிறோம். ஒரு 10 நாட்களுக்கு முன்பாக 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு 3 மாணவர்கள் சேர்ந்து, நம்ம தமிழகத்தில் காஞ்சிபுரத்தில் 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய 3 மாணவர்கள் சேர்ந்து 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவியை கற்பழித்திருக்கிறார்கள். 8வது படிக்கிற பையனுக்கு என்னங்க தெரியும்? குறிப்பாக இந்த ஃபர்ஜ் என்கின்ற வார்த்தை சிறுவர்களையும் இளைஞர்களையும் மட்டும்தான் குறிக்கிறது. முதியவர்களுடைய வாழ்க்கையினுடைய யதார்த்தம் என்பது ஒரு வயதை கடந்ததற்கு பின்பாக தலைகீழாக மாறிவிடுகிறது. தங்குவதற்கு இடம் இருந்தால் போதும், உண்ணுவதற்கு உணவு இருந்தால் போதும் என்கின்ற மனப்பக்குவதற்கு ஒரு வயதை கடந்ததற்கு பின்பாக முதியவர்கள் வந்து விடுகிறார்கள். இந்த டீனேஜ் என்று சொல்லக்கூடிய இந்த பருவம் இருக்குது, கத்தியில நடக்கிற மாதிரி. கொஞ்சம் அசந்து விழுந்தா கூட ஒட்டுமொத்தமா ஆளை க்ளோஸ் பண்ணிடும். அந்த ஃபர்ஜை அந்த நேரத்தில் பாதுகாப்பதுதான் மிக மிக கடினம். ஈஸியாக கற்பை காத்திட முடியுமா? திருமணம் ஆனவர்களாக இருந்தாலும் திருமணம் ஆகாதவராக இருந்தாலும் இந்த கற்பு விஷயத்தில் இவ்வளவு இலகுவாக சருகி விடுகிறார்களே, என்ன காரணம்? இறையச்சம் உள்ளத்தில் துளியளவு கூட இல்லாமல் போனதுதான் காரணம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு அல்லாஹ் குர்ஆனில் அழகான முறையில் எடுத்துச் சொல்கிறார். ஒரு அமைச்சருடைய வீட்டில் வளர்கிறார்கள். எந்த பெண் இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்து வளர்த்தாலோ அதே பெண் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விபச்சாரத்திற்காக அழைக்கிறார். தனிமையில் இருக்கிறார்கள். தவறு செய்திருந்தால் அல்லாஹ்விற்கு மட்டும்தான் தெரிந்திருக்கும், இந்த சமுதாயத்திற்கு தெரிந்திருக்காது. அப்படி ஒரு சூழ்நிலை வந்த பொழுதும் கூட அந்த கதவை தாளித்து விட்டு அந்த பெண்மணி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விபச்சாரத்திற்காக அழைக்கிறார். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை பார்த்ததற்கு பின்பாக அந்த தவறிலிருந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விலகிக் கொண்டார்கள். சமுதாயத்தில் ஒருத்தவன் அப்படி காமிங்க பார்ப்போம். ஒரு பெண் தன்னை விபச்சாரத்திற்கு அழைக்கின்ற பொழுது நான் அல்லாஹ்வை அஞ்சுகிறேன் என்று அந்த சபையிலிருந்து விலகி வரக்கூடிய ஒரே ஒரு இளைஞனை நீங்க சமுதாயத்தை பார்க்க முடியுமா? எப்படா இந்த வாய்ப்பு கிடைக்கும் காத்துக்கிட்டு இருக்கிறான். இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் வாய்ப்பு கிடைத்த பொழுதும் கூட நான் அல்லாஹ்வை அஞ்சுகிறேன் என்று அந்த இடத்தை விட்டு வந்தார்களே, இறையச்சத்தினுடைய உச்சபட்சம் அதுதான். அந்த இறையச்சம் இன்றைக்கு இருக்கிற இஸ்லாமியர்களுடைய உள்ளத்தில் இல்லை.
எந்த விஷயம் இருந்தால் சொர்க்கத்திற்கு எடுத்து செல்லப்படுவோம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்களோ அந்த விஷயம் உள்ளத்தில் இல்லை. எது இருந்தால் நரகத்திற்கு செல்வோம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்களோ அது மனது முழுக்க நிரம்பி இருக்கிறது. கஷ்டமாகத்தான் இருக்கும். ஒரு தொழில் செய்ய போகிறோமா, ஒரு தொழிலை ஆரம்பிக்கின்ற பொழுது அதுல பல நிபந்தனைகள். வியாபாரத்தை இப்படித்தான் அமைச்சுக்கணும். 2 நபர்கள் பிரிகின்ற வரைக்கும் தான் வியாபாரம். விவசாய பொருட்களை வியாபாரம் செய்கிறோமா, அதற்கு பல வழிமுறைகளை மார்க்கம் சொல்லுகிறது. இப்படித்தான் செய்ய வேண்டும். கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும். ஆனால் அதில் மறைமுகமான பரக்கத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்று ஒரு சிந்தனையோடு கூடுதலாக இறையச்சத்தையும் அதில் சேர்த்துக் கொள்ள வேண்டும். பொருளாதார கஷ்டம் எவ்வளவு வந்தாலும் சரி, கடனை வாங்கினாலும் வாங்குவேனே ஒழிய வட்டியின் பக்கம் நான் செல்ல மாட்டேன், இந்த உறுதி இருக்கணும். அந்த உறுதிமிக்க இறையச்சவாதிகள் இன்றைக்கு சமுதாயத்தில் இல்லாமல் போய்விட்டார்கள். நபி அவர்களுடைய காலகட்டத்தோடு முடிந்து விட்டது. இன்றைக்கும் மனிதர்கள் அஞ்சுகிறார்கள். யாருக்கு? பெற்றோர்களுக்காக, உறவினர்களுக்காக, தெரிந்தவர்களை பார்த்து இருக்கக்கூடிய இந்த இறையச்சம் என்பது இன்றைக்கு அல்லாஹ்வின் மீது இல்லாமல் போய்விட்டதே. குறிப்பாக சமுதாயத்தில் சுற்றித் திரியக்கூடிய இளைஞர்கள், இளம் வயதில் இருக்கிற பெண்கள் அப்படியே திரிகிறார். போதை பொருட்களை பயன்படுத்துவதற்காக இஸ்லாமிய இளைஞர்களும் இஸ்லாமிய இளமை பெண்களும் மாற்று மத ஆண்களோடு பெண்களோடு செல்வதற்காகவும் இன்றைக்கு சமுதாயத்தில் சுற்றித் திரிகிறார்கள். யாருக்கு பயந்து? அத்தாமா வந்துடக்கூடாது, சொந்தக்காரை எவனை பாத்திரக்கூடாது, தெருக்காரை எவனை பாத்திரக்கூடாது. ஒரு தவறை, ஒரு பாவத்தை, ஒரு குற்றத்தை செய்கின்ற பொழுது சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் பார்க்கிறார்களா என்று சிந்திக்கக்கூடிய அவன் அல்லாஹ் பார்க்கிறானா இல்லையா என்பதை யோசிப்பதற்கே மறந்து விட்டான். நடக்குதா இல்லையா? தவறு செய்வதற்குண்டான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற பொழுது இவன் வருவானா, அவன் வருவானா, இந்த ஊர் சரியான ஊரா, இந்த ஊர் சேஃப்டியா இருக்குமா, ஆளுங்களை பத்தி தான் யோசிக்கிறான், அல்லாஹ்வை பத்தி யோசிக்கலையே. நபித்தோழர்கள் இந்த விஷயத்தில் அவ்வளவு கவனமாக இருந்தார்கள். நபி அவர்களுடைய காலகட்டத்தில் கைபர் போர்க்களம் முடிகிறது. கைபர் போர்க்களத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையாக அவர்களுக்கு கனிமத் பொருட்கள் கிடைக்காமல் போனாலும் கூட ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள் என்று மற்ற பொருட்கள் அதிகமாக கிடைத்தது. அப்ப அந்த போர்க்களத்தில் ஒரு நபித்தோழர் தன்னுடைய கையில் ஒரு போர்வை ஒன்றை எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார். நபி அவர்கள் இந்த கனிமத் பொருளை பங்கு பிரித்து கொடுக்கவில்லை. பங்கு பிரிப்பதற்கு முன்னதாகவே ஒரு நபித்தோழர் தன்னுடைய கையில் ஒரு போர்வை ஒன்றை எடுத்து வைத்துக் கொள்கிறார். அது யாருக்கும் தெரியல. திடீரென்று ஒரு அம்பு அந்த போர்வையை வைத்திருந்த நபித்தோழருடைய நெஞ்சில் வந்து பாய்ந்து அந்த இடத்திலேயே அவர் இறந்து விடுகிறார். இறந்த உடனே சுற்றி இருக்கிற நபித்தோழர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்ய வந்தவர், அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்ய வந்து இறந்ததின் காரணமாக இவர் ஒரு ஷஹீத் என்று மற்ற நபித்தோழர்கள் எல்லாம் பேசிக் கொள்கிறார்கள். அப்படி பேசுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன், இவர் நிச்சயமாக நரகவாசி. நபித்தோழர்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். என்னடா, நம்மோடு போர் செய்ய வந்த ஒரு தோழர் அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார், இவரை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நரகவாசி என்று சொல்லுகிறார்களே. கூடுதலாக நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், இவர் கனிமத் பொருளை பிரிப்பதற்கு முன்பாக ஒரு போர்வையை எடுத்து விட்டார், அந்த போர்வை நரகத்தில் இவருக்காக எரிந்து கொண்டு இருக்கிறது. இந்த போர்வை எரிந்து கொண்டு இருக்கிறது எதற்காக? இவர் எப்படா வந்து அந்த போர்வையில் விழுகுவார் என்பதற்காக. மறுமையில அந்த நரகத்தில் இந்த போர்வை எரிந்து கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த செய்தியை கேட்ட உடனே இன்னொரு நபித்தோழர் ஓடோடி வருகிறார்.
எதை எடுத்துட்டு தெரியுமா? ஒரு செருப்பு வாறு ஒன்றை எடுத்துக்கொண்டு ஓடி வருகிறார். செருப்பு கூட கிடையாது, செருப்புல மாட்டி இருக்கிற ஒரு சின்ன வாறு. அந்த வாரை எடுத்துக்கொண்டு நபி அவர்களிடத்தில் ஓடோடி வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் கனிமத் பொருளை பிடித்து கொடுப்பதற்கு முன்பாக இந்த செருப்பு வாரை நான் எடுத்து விட்டேன், இதோ வைத்துக் கொள்ளுங்கள். நபி அவர்கள் எடுத்து சொல்லுகிறார்கள், இந்த செருப்பு வாரை இன்றைக்கு நீ கொடுத்ததுனால நீ தப்பிச்ச. இந்த செருப்பு வாரை மட்டும் நீ கொடுக்காமல் இருந்திருந்தால் இந்த செருப்பு வாரை உனக்காக நரகத்தில் எரிஞ்சு காத்துக்கிட்டு இருந்திருக்கும். சின்ன விஷயங்கள். ஒரு போர்வை எடுத்துக்கிறது பெரிய விஷயமா? அல்லாஹ்வுடைய பாதையில உயிரை கொடுப்பதற்காக சென்றார்கள். போர்வை என்பது நம்முடைய முடியிற்கு சமானம். உயிரை விட பெருசா போயிருச்சா போர்வை? யோசிச்சு பாருங்க. போர்வை எடுத்துக்கொண்டதற்காக நபி அவர்கள் கடுமையாக எச்சரிக்கிறார்கள். பங்கு பிரிச்சு கொடுக்கணுமே, எல்லாத்துக்கும் சரிசமமாக கொடுக்க வேண்டுமே, அதுல பிரச்சனை வரும்ல. செய்தியினுடைய இறுதியில பாருங்க, ஒரு நபித்தோழர் ஒரே ஒரு சின்ன வாரை எடுத்து வைத்திருந்தார். மறைச்சிருந்தா யாருக்காவது தெரிஞ்சிருக்குமா? யாருக்குங்க தெரியும்? ஒரு பெரிய ஒரு ஆடு மாடை கூட்டிட்டு வந்தா கூட 4 பேர் பார்த்துருவான். செருப்பு வார சின்ன சட்டப்பையில வச்சுட்டு கொண்டு போயிடலாமே. எதற்காக கொண்டு வந்து தந்தார்கள்? அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறான். அல்லாஹ் மறுமையில நம்மை குற்றம் பிடித்து விடுவான். இரையச்சம் உள்ளத்தில் மேலும் இருந்தது. எவ்வளோ நபித்தோழர்கள், எவ்வளோ நபித்தோழிய பெண்மணிகள் இவர்களிடத்தில் வருகிறார்கள். ஒரு பெண்மணி வருகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் விபச்சாரம் செய்துவிட்டு என்னை கல்லால் எடுத்து கொலை செய்யுங்கள். மல்பையனான்றாங்க ரசூலுல்லாஹ். என்ன ஆதாரம்? அந்த பெண்மணி சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இன்றைக்கு கருவுற்று இருக்கிறேன், அதுதான் ஆதாரம். நபி அவர்கள் அனுப்பி வைக்கிறார்கள். நீ செய்த குற்றத்திற்கு அந்த குழந்தை என்றைக்கும் பொறுப்பாக முடியாது, குழந்தையை பெற்றெடுத்து விட்டு வா. குழந்தையை பெற்றெடுத்த உடனே அந்த பெண்மணி மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களிடத்தில் வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, நான் விபச்சாரம் செய்துவிட்டு உங்களிடத்தில் வந்தேன், குழந்தையை பெற்றெடுத்து வர சொன்னீர்கள், குழந்தையை பெற்றெடுத்து விட்டேன், இப்பொழுது எனக்கு நீங்கள் தண்டனை தாருங்கள். உலகத்தில் இருக்கிற எந்த பெண்மணியா இருந்தாலும் வருவானா? முதல்ல யோசிச்சு பாருங்க. குழந்தை பிறந்ததற்கு பின்பாக, அந்த குழந்தையினுடைய முகத்தை பார்த்ததற்கு பின்பாகவும் ஏதாவது ஒரு பெண்மணி வருவாளா? முதல்ல பெண்மணி வந்தார்கள். பிறகு நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், குழந்தைக்கு யாருமா பால் கொடுக்கிறது? அந்த குழந்தை தானே தன்னுடைய உணவை உட்கொள்ளக்கூடிய அளவிற்கு அந்த குழந்தை வளரட்டும், அது வரைக்கும் போயிட்டு வாங்குறாங்க ரசூலுல்லாஹ். குழந்தையை வளர்க்கிறார்கள். குழந்தையுடைய கையில் ஒரு பேரித்தம்பழத்தை கொடுத்தால் அந்த குழந்தை அதுவாக சாப்பிடுகிறது. அந்த அளவிற்கு ஒரு பருவ வயதை அடைகிறது. ஒரு 2 வயதோ, ஒரு 3 வயதோ, ஒரு 4 வயதோ, ஏதோ ஒரு பருவம். மீண்டும் அந்த பெண்மணி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களிடத்தில் வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதரை, விபச்சாரம் செய்து விட்டு வந்தேன், குழந்தையை பெற்றெடுக்க சொன்னீர்கள், பெற்றெடுத்தேன். அந்த குழந்தை தானாக உணவு உட்கொள்கின்ற வரைக்கும் அந்த குழந்தையை வளர்க்க சொன்னீர்கள், வளர்த்து விட்டேன், இப்பொழுது எனக்கு நீங்கள் தண்டனையை தாருங்கள். நம்ம ஊரா என்ன பண்ணிருப்போம்? 10 மாசம் அவகாசமா எங்கிட்டா தப்பிச்சு ஓடுறதுன்னு யோசிச்சு இருக்கும். குழந்தையை பெற்றெடுத்ததற்கு பின்பாக அந்த குழந்தை முகத்தை பார்த்த உடனே மனம் மாறி இருக்கும். குழந்தையை வளர்ப்பதற்காகவாது இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கும். அதுவும் குழந்தை வளர்ந்து தானே சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்த்து விட்டால் இன்னும் மனம் மாறிவிடும். இந்த குழந்தையை விட்டுட்டு எப்படி இந்த உலகத்தை விட்டு நம்ம போறது? அந்த பெண்மணி எதை பற்றியும் யோசிக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களிடத்தில் வருகிறார்கள். தண்டனை நிறைவேற்றப்படுகிறது. நிறைவேற்றப்படுகின்ற பொழுது நபித்தோழர்கள் கல்லால் அடிக்கிறார்கள். அந்த பெண்மணியினுடைய ரத்தம் காலித் பின் வலீத் அவர்கள் மீது அப்படியே சிந்தி விடுகிறது. ரத்தம் அடிக்கின்ற பொழுது தெரிக்குமே, அந்த ரத்தம் காலித் அவர்களுடைய கையில் பட்ட உடனே காலித் பின் வலீத் அவர்கள் சொல்லுகிறார்கள், கடுமையான வார்த்தைகளால் பேசுகிறார்கள். சி, ஒரு விபச்சாரியினுடைய ரத்தம் என் மீது பட்டுவிட்டதே. இந்த வார்த்தையை கேட்ட உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு கடுமையான கோபம் வருகிறது. காலிதே, என்ன வார்த்தை சொல்றீங்க?
அந்த பெண்மணி ஒரு விபச்சாரியாக இருந்திருந்தால் நம்மள்ட்ட முதல் வந்திருக்காரு. அல்லாஹ்வை அஞ்சியதின் காரணமாகத்தான் அந்த பெண்மணி இங்கே வந்திருக்கிறார். உலகத்திலேயே அந்த தண்டனையை முடிப்பதற்காகத்தான் அந்த பெண்மணி இங்கே வந்திருக்கிறாள். இரையச்சமுள்ள ஒரு பெண்மணி அந்த பெண். அந்த பெண்ணை பார்த்து இப்படி சொல்றீங்க? நபி அவர்கள் கண்டிக்கிறார்கள். சாதாரண ஒரு விஷயமா? குறிப்பாக இரையச்சம் என்பது 4 நபர்களுக்கு மத்தியில் வருவதற்கு முன்னால் நாம் தனிமையில் இருக்கின்ற பொழுது வர வேண்டும். அதுதான் உண்மையிலேயே இரையச்சத்தினுடைய டாப். தனிமை என்பதை மார்க்கம் எந்த அளவிற்கு சிறப்பித்து சொல்லுவது தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், எவன் தனிமையில அல்லாஹ்வை நினைத்து அழுது அல்லாஹ்விடத்தில் கையேந்தி மன்றாடுகிறானோ அவனுக்கு அரிசிற்கு கீழாக நாளை மறுமையில் நிழல் கிடைக்கும். சொம்பாலான தர சூரியன் ஒரு ஜானோ அல்லது 1 கிலோமீட்டரோ ரொம்ப நெருக்கத்தில் இருக்கும். இன்றைக்கு இருக்கிற வெயில், சாலையில செருப்பு இல்லாமல் நம்மளால நடக்க முடியுதா? செருப்பு போட்டு நல்லா ஆடை அணிந்தால் கூட தெருவில் செல்லுகின்ற பொழுது எங்கடா நிழல் இருக்குன்னு பார்த்து ஓரமா ஒதுங்கி போறோமா இல்லையா? வெயிலா இருக்குது, கருப்பு சட்டை போட வேணா வெள்ளை சட்டை போட்டு போவோம். எல்லாத்தையும் யோசிக்கிறோமே. மறுமையில் ஆடை இல்லாமல் நிர்வாணமாக நிறுத்தப்படுவோம். தரை என்பது செம்பாலாக இருக்கும். அவரவர் செய்த பாவத்திற்கு ஏற்ப தன்னுடைய வேர்வையில் அவர் மூழ்கி இருப்பார். சூரியன் தலைக்கு அருகாமையில் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கோர நேரத்தில் அல்லாஹ் தன்னுடைய அரிசிற்கு கீழாக ஒரு சில மனிதர்களுக்கு தன்னுடைய நிழலை தருவான். எல்லாரும் வந்து ஒதுங்குங்க. ஒரு 8 சாரார்களை மார்க்கம் குறிப்பிடுகிறது. ஒரு ஹதீஸில் 7ஆக வருகிறது, இன்னொரு ஹதீஸில் தனியாக ஒரு நபரை சார்ந்து வருகிறது. அந்த 7 நபர்கள் சார்ந்து வரக்கூடிய ஹதீஸில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு நபரை சேர்க்கிறார்கள். யார் தனிமையில் அல்லாஹ்வை அஞ்சி அல்லாஹ்விடத்தில் அழுது மன்றாடுகிறாரோ அவருக்கு நாளை மறுமையில் அரிசிற்கு கீழாக நிழல் கிடைக்கும். தனிமை என்பது மார்க்கத்தினுடைய அளவுகோலின்படி நன்மைகளை சம்பாதிக்கக்கூடிய ஒரு களம். இன்றைக்கு எப்படி மாறிவிட்டது? தனிமை என்பது தவறுகளை செய்வதற்குண்டான ஒரு களமாக மாறிவிட்டது. சுத்தி ஆள் இருக்கிறாங்க, ஒரு 100 பேர் இருக்கிறாங்களா, தன்னை ஒழுக்கமானவனாக தன்னை ஒரு உயர் மேலாதியாக காண்பித்துக் கொள்வது. நான் சோற்றுக்குள்ளே செல்லுகிறானா, தன்னுடைய அயோக்கியத்தனத்தை பூரா அந்த சோத்துக்குள்ளதான் தெரியும். சமுதாயத்தில் இன்றைக்கு எவ்வளவு பேர் அப்படி இருக்கிறார்கள். மற்றவர்கள் இருக்கலாம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஈமான்ல உறுதியாக இருந்து கொண்டு உள்ளத்தில் இறையச்சத்தோடு வாழக்கூடிய நம்மை போன்ற இஸ்லாமியர்கள் அது மாதிரி இருந்துவிடக் கூடாது. மார்க்கம் அதை தடை செய்கிறது. தனிமையில் இருக்கிறாயா, நீ அல்லாஹ்வை நினை, அல்லாஹ்வை சிந்தித்து உன்னுடைய பாவ மன்னிப்பை அல்லாஹ்விடத்தில் கேள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிறார்கள். அவ்வப்போது வலா துஹ்ஸினி யௌம யுபஅஸூன், இறைவா மறுமை நாளில் எல்லா மக்களையும் நீ ஒன்று திரட்டுவாய். எல்லா மக்களுமே அரிசிற்கு முன்பாக நிற்பார்கள் மஹ்ஷர் மைதானத்தில். அப்படி நீ நிறுத்த வைக்கப்படுகின்ற பொழுது என்னை நீ இழிவுபடுத்தி விடாதே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யாருங்க? அல்லாஹ்வுடைய நெருங்கிய நண்பன், அல்லாஹ்வுடைய தோழர். நம்முடைய முகமது நபி அவர்களை பார்த்து இறைவன் சொல்லுகிறார், முகமதே, இப்ராஹிம் எந்த மார்க்கத்தில் நிலைத்திருந்தாரோ அந்த மார்க்கத்தில் நீங்கள் நிலைத்திருங்கள். நமக்கெல்லாம் ரோல் மாடல் முகமது நபி. முகமது நபி அவர்களுக்கு ரோல் மாடல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிறார்கள், இறைவா மறுமையில் என்னை மக்களுக்கு முன்பாக நீ இழிவுபடுத்தி விடாதே. அச்சம் என்பது உள்ளத்தில் இப்படி நடுக்கத்தோடு இருக்க வேண்டும். அல்லாஹ் மறுமையில் எங்க நம்மளை குற்றவாளியா நிப்பாட்டிடுவானோ, அல்லாஹ் எங்க மறுமையில் நம்மளை தண்டிச்சிருவானோ, அல்லாஹ் எங்க நம்மளை மன்னிக்காம விட்டுருவானோ, அல்லாஹ் எங்க நம்மளை மக்களுக்கு மத்தியில் அவமானப்படுத்திடுவானோ, அல்லாஹ் நம்மளை தூக்கி நரகத்தில் வீசிடுவானோ.
இந்த ஒரு அச்சம், இந்த ஒரு பயம் உள்ளத்தில் என்றைக்கு இஸ்லாமியர்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்கப்படுகிறதோ அன்றைக்குத்தான் இந்த சமுதாயம் தீங்கிலிருந்து வெளியேறும். இல்லையா மீண்டும் மீண்டும் பாவத்தை செய்து கொண்டுதான் இருக்கும். அல்லாஹ் பார்க்கிறான் என்கின்ற ஒரு சிந்தனை உள்ளத்தில் அவ்வப்போது இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இருக்கணும்னா அதுக்கு ஒரே வழி தொழுகை விஷயத்துல கரெக்டா இருக்கும். அவ்வப்போது பள்ளிவாசலுக்கு வருகிறோமா, தொழுகை நிலைநாட்டுகிறோமா, பள்ளியோடு தொடர்பில் இருக்கிறோமா, அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தில் அவனே இறையச்சத்தை தூக்கி வைப்பான். மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு கேடயத்திற்குள்ளாக நாம் மிதப்போம். பயமே இல்லை. இப்பொழுது மரணம் வந்தால் கூட தைரியமாக ஏற்றுக்கொள்வோம். அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். இறையச்சம் உள்ளத்தில் மேலும் இருக்க வேண்டும். அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனில் சொல்லுகிறார், "வமை யத்தகில்லாஹ யஜஅல் லஹு மக்ரஜா." ஒரே ஒரு வசனம். எவன் ஒருவன் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது அல்லாஹ்வை அஞ்சி வாழுகிறார், எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும், எந்த ஒரு நன்மையான காரியத்தை செய்வதாக இருந்தாலும், எந்த ஒரு தீமையை செய்வதற்கு முன்னதாகவும் இறையச்சத்தோடு தன்னுடைய வாழ்க்கையை எவன் கழிக்கிறானோ ஒரு சிறந்த போக்கிடம் இருப்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். மறுமையில ஒரு சிறந்த இடம் நமக்காக காத்து கொண்டு இருக்கிறது. சொர்க்கத்தை அல்லாஹ் நமக்காக ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான். அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், வயர்சுகுஹு மின் ஹைஸு லா யஅலமூன். நிறைய சுகங்கள், நிறைய நல்ல விஷயங்கள் நம்மை நோக்கி அப்படியே ஓடி வரும். எப்படி தெரியுமா? நம்மளே நினைச்சு பார்த்திருக்க மாட்டோம். நாம் அறியாத விதத்தில் நிறைய சுகங்களை அல்லாஹ் நமக்கு தருவான். அப்ப அதுவெல்லாம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அடிப்படையாக இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது அல்லாஹை அஞ்சி வாழ்ந்தால் மட்டும் போதும். அந்த அச்சம் இருந்தாலே நன்மையை நோக்கி ஆட்டோமேட்டிக்கா நம்மளை தள்ளும். ஒரு தீமையை செய்கின்ற பொழுது உள்ளத்துல குத்து, பாவத்தை செய்யாத, அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், இன்னைக்கு நீ தனிமையில இந்த பாவத்தை நீ செஞ்சிருவ, நாளை மறுமையில அல்லாஹ் இதை படம் பிடித்து எல்லா மக்களுக்கும் காண்பிப்பான். இந்த ஒரு சிந்தனை எல்லாம் நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டும் என்றால் இறையச்சத்தோடு நம்முடைய வாழ்க்கையை கழித்தால் மட்டும்தான் இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து அருள்வானா என்று கூறி என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரே ஒரு சின்ன தகவல். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஆதமுடைய மகனை பற்றி சொல்கின்ற பொழுது, குல்லு பனி ஆதம், ஆதமுடைய மகன் யாராக இருந்தாலும் சரி இதில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் உள்ளடங்குவார்கள். யக்திஉ பில்லைலி வன்னஹார், இரவிலும் பகலிலும் தவறு செய்யக்கூடியவனாகத்தான் இருக்கிறான். அன்றாட நம்முடைய பொது வாழ்க்கையை எடுத்து நம்ம லிஸ்ட் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நன்மையை விட தீமை தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ அது மாதிரியான ஒரு சூழ்நிலை இருப்பதின் காரணமாக தீமையை கழுவுவதற்குண்டான நிறைய வாய்ப்புகளை மார்க்கம் நமக்கு தருகிறது. அதில் ஒரு வாய்ப்பாக ஜும்மாவை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள். ஜும்மா அன்றைக்கு ஜும்மாவுக்குன்னு பிரத்யோகமாக குளிச்சு, எல்லா ஜும்மாலையும் சொல்லத்தான் செய்கிறோம், தம்மிடத்தில் இருக்கக்கூடிய சிறந்த ஆடையை அணிந்து கொண்டு தன்னிடத்தில் இருக்கிற நறுமணத்தை பூசிக்கொண்டு வரக்கூடிய பாதையில் யாருக்கும் தொந்தரவு தராமல் நேராக வந்து பள்ளிவாசல் உட்காடுறோமா, எப்போ இமாம் மெம்பரில் ஏறுறதுக்கு முன்னாடி உட்காரணும். இமாம் மெம்பரில் ஏறினதுக்கு அப்புறம் பள்ளிவாசலுடைய என்ட்ரியில் ஒரு மலைக்கு பேர் எழுதிக்கிட்டே இருப்பார். இமாம் மெம்பரில் ஏறின உடனே அந்த ஏட்டை சுருட்டி விட்டு அவரும் பள்ளியில் வந்து அமர்ந்து விடுவார். மறுமையில் போய் எல்லாரோட சண்டை போட முடியாது. நான் தான் கரெக்டாக 12:45 வந்துட்டேனே, என் பேர் ஏன் லிஸ்ட்டில் இல்லைன்னா கேட்க முடியாது. 12:30 மணிக்கு முன்னாடி யார் வந்தாங்களோ அவங்க பேர் தான் லிஸ்ட்டில் இருக்கும். 12:30 தாண்டிருச்சு அப்படின்னா, இமாம் மெம்பரில் ஏறிட்டார் அப்படின்னா, இந்த பள்ளிவாசலில் தொழுவர்களுடைய பட்டியலில் அவருடைய பெயர் இருக்காது. மறுமையில் அவர் அன்றைக்கு ஜும்மா தொழுகவில்லை என்றுதான் பதிவு செய்யப்படும். அப்போ இதை சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், இமாம் வரதுக்கு முன்னாடி பள்ளிவாசல் அமர்ந்து உரையை முழுமையாக கேட்டு தொழுகையை முழுமையாக முடித்தோமே ஆனால் இந்த வாரம் செய்கிறோம்,
இதே போன்று மீண்டும் அடுத்த வாரம் கரெக்டாக பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். 2 ஜும்மாவிற்கு இடைப்பட்ட அந்த நாட்கள் இருக்குதுல்ல, இதில் நாம் செய்யக்கூடிய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள். வாழ்க்கையில் எவ்வளவோ தவறுகள், எவ்வளவோ பாவங்கள், எவ்வளவோ குற்றங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அதையெல்லாம் கழுவுவதற்குண்டான ஒரு வாய்ப்பாக இந்த ஜும்மாவை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அசர் தொழுகைக்கு கூட இன்றைக்கு வரமாட்டோம் யாரும். மற்ற வக்துகளுக்கு கூட முக்கியத்துவம் தரமாட்டோம். ஜும்மாவிற்கு மட்டும்தான் முக்கியத்துவம் தருவோம். அப்படி தரக்கூடிய ஜும்மாவிற்காவது அதிலேயாவது கரெக்டாக வரணும்ல, அதிலே கணக்கு போட்டு வச்சுக்கலாம். 1:10 பயான் முடியுதா, இமாம் இப்படி அல்ஹம்து சூரா ஓதி துணை சூரா ஓதுறதுக்கு 1:13 ஆகும். ஒரு 1:15 கரெக்டாக உள்ள நுழைஞ்சோம்னா ருக்குல போய் ஜாயின் பண்ணிடலாம். இந்த சிந்தனையில் கூட நிறைய மனிதர்கள் இருக்கிறார். அதையெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு இமாம் மெம்பரில் ஏறுறதுக்கு முன்னால் இருக்கிற நேரத்தை நிர்வாகம் தீர்மானித்து வைத்திருக்கிறார்கள். 12:30 மணியா, 12:30க்கு முன்னதாகவே அனைவரும் வந்துவிடக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம் பெற்றுக்கொண்டோமே ஆனால் நம்முடைய பாவம் நம்மை அறியாமலேயே கழுவப்படும். எனவே அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு என்னுடைய ஜும்மா உரையை நிறைவு செய்கிறேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.